தம்பி ஓகேவா? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026-27 இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்களை வாட்டி வைத்த திராவிட மாடல் என்ற பெயரால் நடத்தப்பட்ட ஏமாற்று மாடல் திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் பேரவையில் தாக்கல் செய்துள்ளது. இன்று காலை நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாபெரும் காதுகுத்து விழா அழைப்பதிலை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அளித்திருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த அளவுக்கு இந்த அரசு மக்களுக்கு காதுகுத்து என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பதிலை உங்களிடம் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் 4 ஒரு அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. அதில் முக்கியமான பல அறிவிப்புகள் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற என்று சொல்லி, ஆனால் அதுக்கு மாறாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களையும் இந்த அரசு ஏமாற்றி விட்டது. அதோடு பல துறைகளில் பணிபுரிகின்ற அலுவலர்களுக்கு பல்வேறு உறுதிமொழிகளை அளித்தார்கள். சத்துணவு அமைப்பாளர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. இப்படி பல துறையில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மேனா மினுக்கி உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உருப்படியாக எதுவும் இல்லை. 25-26 நிதிநிலை அறிக்கையில் வருவாய் வரவுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் 2.58 லட்சம் என்று எதிர்பார்த்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டின்படி மாநில சொந்த வருவாய் 2.32 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. சுமார் 26,000 கோடி வருவாய் குறைந்துள்ளது. அதேபோல மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளது பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. வரவு செலவு 2025-26ஆம் ஆண்டு 66,753 கோடி செலவிடப்படும் என்று கணித்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இதுவரை 51,442 கோடியாக, அதாவது சுமார் 15,000 கோடி குறைந்துள்ளதற்கு நிதியமைச்சர் எந்த காரணத்தை கொண்டு விளக்கவில்லை. நிதி பற்றாக்குறை 24-25 96,000 கோடி என்று கணித்த நிலையில் இந்த கணக்கின்படி அது 1,01,000 கோடியாக, அதாவது 5,000 கோடி அதிகரித்துள்ளது. 2025-26ஆம் ஆண்டு 1,08,000 கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது 1,24,000 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் 16,000 கோடி அதிகரித்துள்ளது. 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை
1,22,00,000 கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும். இந்த ஆண்டு நடப்பாண்டு 2026-27 1,22,000 கோடி பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. திருத்திய மதிப்பீடு இன்னும் குறை இருக்குது. இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும். இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் திரு ரகுராமன் ராஜன் அவர்கள் தலைமையில் நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க. இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ள தவிர வேறொன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை. எனவேதான் திரு ஸ்டாலின் இன்றைக்கு நாம் குறிப்பிடுவது பொம்மை முதலமைச்சர், நிதி நிர்வாக திறனற்ற அரசு என்று குற்றம் சாட்டுகிறோம். இன்றைய மாநில நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையும் ஏறத்தாழ சுமார் 5 மணி நேரம் 2 அமைச்சர்களும் உரை நிகழ்த்தினார் தவிர வரவு செலவு திட்டம் பற்றி உருப்படியாக எதுவும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்ன பணிகளை செய்தார்களோ அதை வரிசைப்பட்டி அடுக்கி வார்த்தைகளுக்கு அழகு கூட்டி சாதனை என்ற பெயரில் படித்தார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றின்ற ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பல துறைகள் அடங்கி வேளாண் பட்ஜெட். இதில் பால்வளத்துறை, மீன்வளத்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, உள்ளாட்சியில் கிராமப்புற சாலைகள், கால்நடைத்துறை, இப்படி பல துறைகளுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மானியம். அது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர் அப்பப்போ மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அதனுடைய கருத்தை சொல்வார். இதையெல்லாம் உள்ளடக்கி தான் வேளாண்மை துறை. வேளாண்மை துறை என்பது ஒரு தனி துறையாக இருக்க வேண்டும். அதில் நீர்வளத்துறையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட் தான் வேளாண் பட்ஜெட் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. வேற என்ன இருக்கு? இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசலான்னு இருந்தேன், நீங்கள் இப்போவே கேட்டுட்டீங்க. இது ஒரு அறிவிப்பை செஞ்சாங்க. 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் 4/1 அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய அறிவிப்புகள் நிறைவேற்றப்படலை. இதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். அதுக்கு பதிலே இல்லை. ஆனால் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. அத்தனையும் போய் நீங்கள் கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க. ஆனால் மொத்தமே ஒரு 140 நாள் தான் இருக்குன்னு நான் கருதுகிறேன். இவ்வளோ தான் 5 வருஷத்துலையும் சேர்த்து இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தியிருக்கு. தொடர்ந்து போராட்டம், கிராம உதவியாளர் போராட்டம் ஒரு பக்கம், ஊராட்சி ஒரு போராட்டம், விவசாயிகள், கறிக்கோழி விவசாயிகள் வந்து அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ இங்கே சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இப்போ நீங்கள் இப்போ எதிர்கட்சி சார்பாக நீங்கள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து என்ன ஆதரவு தர போறீங்க? ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்தும் இந்த அரசு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யலை, எந்த நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க. இதில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட நடத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் விடுதலை ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது அவருடைய வாழ்வாதாரம். இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு
அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது. அது புள்ளிவிவரமாக கொடுக்குறாங்க. அதற்கு உண்டான தொகையை அதிகரித்து தான் கேட்குறாங்க. அதை கூட இந்த அரசு சரியான முறையிலே அந்த நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வழக்கறிஞரை அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பற்றி கவலையே கிடையாது. அதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. இன்னைக்கு விவசாயிகள் பற்றியும் கவலைப்படுறதில்லை, பொதுமக்களை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஒட்டுமொத்த மக்களையே பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதாவது நான் பேசும்போது வராது, லிங்க் கொடுக்க மாட்டாங்க. அது பேசும்போது மட்டும் லிங்க் வரும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அதை ஒளிபரப்பினா தான் அதற்கு உண்டான பதில் சரியா தவறா என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும். பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டோம், நீதிமன்றம் வரைக்கும் போனோம், அங்கேயும் இது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு முழு தீர்ப்பு கிடைக்கல. அதனால் இதுக்கெல்லாம் விரைவாக விடிவு காலம் வரும். இந்த கூட்டத்தொடரோட இன்னும் இன்றைக்கி அலுவல் ஆய்வுக்குள் நடக்குது, இன்னும் எத்தனை நாள் நடக்குன்னு தீர்மானிப்பாங்க. அந்த நாட்களோட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம், வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்கள் கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி. தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா